தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த சனி பகவானின் பெயர்ச்சியும் சூரிய பகவானின் பெயர்ச்சியும் 4ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய உறவினர்கள் இடத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அது தப்பா போகும். உங்களுடைய தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சூரியன் ராகுவோடையும் சனியோடையும் இருக்கு. ஸோ தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வரலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் சனி, 10ல கேது. ஸோ கிரக அமைப்பு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் புதுசா பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. போய் ஃப்ரெண்டு தானேன்னு கடன் வாங்குறது, இல்லை ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறது, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாசம் செட் ஆகாது. திருமணம் இந்த புதுசா இப்போ மாசம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பங்குனி மாசத்துல ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சம்மந்தி சண்டையோ இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தகராறோ நிச்சயமாக வரும். இது நம்ம வாய் தான் நமக்கு காரணம் சண்டைக்கு. அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கு நேரம் சரியில்லை, அதனால நம்ம வாய் மூடிட்டு இருக்கணும்னு நம்ம தான் அதற்கு தகுந்தாற் போல இருக்க வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் எந்த விதத்துல நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுதுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா குரு 6ல் தான் இருக்க போறாரு. 4ஆம் இடத்துல கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. ஸோ நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல செவ்வாய் அண்ட் 6ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. பாக்யநாதன் சூரியன் நமக்கு ராகுவோட போயிட்டாதனால வாயே திறக்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? சரி, மாதம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, வக்கீலுன்னு அலைவோம். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது, புதுசாக எவனாவது ஃப்ரெண்டு, 1 மாத ஃப்ரெண்டு, 2 மாத ஃப்ரெண்டு வேண்டவே வேண்டாம். அந்த மாதம் அவன்கிட்ட பேசவே வேண்டாம். அடுத்தது, இப்போ நீங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில் ஃப்ரெண்டு, இவங்களால கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் புதிய நட்புகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கடன் முயற்சியில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் புதிதாக சேர்ப்பவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் வணங்கலாம்.